ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் வரக்கூடிய ஜனவரி 18ஆம் தேதி அற்புதமான அமாவாசை. இந்த அமாவாசைக்கு பிறகு ஏற்படக்கூடிய ரொம்ப முக்கியமான மாற்றங்களால் என்னென்ன பலன்களை ரிஷபராசி நேயர்கள் சந்திக்க போகிறாங்க, எதிலெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும், இந்த அமாவாசையை பற்றின நிறைய கூடுதலான தகவல்களையும் தான் இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தை மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான ஒரு நாள் தாங்க வரக்கூடிய ஜனவரி 18ஆம் தேதி அன்னைக்கு உருவாகப் போகுது. அதாவது இந்த வருடம் பிறந்து முதல்ல வரக்கூடிய முதல் அமாவாசை தை அமாவாசை தான். தை அமாவாசை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அமாவாசைகள்லேயே ரொம்ப பெரிய அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க. வருடத்தில் வரக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு அமாவாசையில் ஒன்று தான் தை அமாவாசை. தை அமாவாசை 2026ஆம் ஆண்டு எப்போ வருது, எந்த நாளில் வருது, இந்த நாளோடைய சிறப்பு என்ன, என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, என்ன செஞ்சால் முன்னோர்களுடைய ஆசையை நம்மளால் வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்களை தான் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதோடு தோஷங்கள்லேயே ரொம்ப பெரிய தோஷமாக பார்க்கப்படக்கூடிய பித்ரு தோஷத்திலிருந்து விடுபடணும் அப்படின்னா என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதையும் தான் இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்து பயன்பெறுங்க. அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கான நாள் அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதாவது இந்த அமாவாசை அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு சில முக்கியமான நமக்கு நன்மைகளை செய்யக்கூடிய நாள்னு சொல்லலாம். அமாவாசை அப்படின்ற சொல்லில் அம்மா அப்படின்னா ஒன்று சேர்றது, வாசை அப்படின்னா வசித்தல் அப்படின்னு பொருள், வருகை தருதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மரணத்திற்கு பிறகு நம்முடைய முன்னோர்கள் நம்மக்கிட்ட வந்து சேரக்கூடிய நாள். மரணத்திற்கு பிறகு நம்முடைய முன்னோர்கள் பித்ருலோகத்தில் தான் வசிப்பாங்க. அதாவது அவங்களுடைய பூத விடலை விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறமா உணவு இல்லாமல் தண்ணி இல்லாமல் தவிப்பாங்க இல்லையா? அப்படி தவிக்கும் பொழுது நம்முடைய முன்னோர்கள் ஒவ்வொருவருமே ஒவ்வொரு மாதமும் அவங்களுடைய வீட்டுக்கு தான் வருவாங்க. ஸோ ஒவ்வொரு மாத அமாவாசை தினத்துலையும் ஒன்று சேர்ந்து தங்களுடைய சந்ததிகளை வந்து பார்க்கறதுக்காக பூமிக்கு வருவாங்க. இதுதான் ஐதீகம். அதனால தான் அமாவாசையில் எல்லாருமே வந்து திதி தர்ப்பணம்லாம் கொடுக்க முடியாதவங்க அவங்களுக்கு பிடித்த உணவுகளை சமைச்சு காக்காய்க்கு கொஞ்சமாக சாப்பாடு வச்சு வழிபாடு செய்யுங்க அப்படின்னு சொல்கிறது. இதாவது பூமிக்கு வரக்கூடிய முன்னோர்கள் அவங்களுடைய குடும்பத்தினர் அளிக்கக்கூடிய தர்ப்பணம் தானம் இதை எல்லாத்தையுமே ஏற்றுக்கிட்டு சந்தோஷப்பட்டு அவங்க ஆசையை வந்து கொடுப்பாங்க. அவங்களுடைய பசி தாகத்தை எல்லாம் தீர்த்துப்பாங்களாம். இதனால் அவங்க மனசு வந்து அமைதியடையும். ஸோ முன்னோர்களுடைய ஆத்மாக்கள் தங்களுடைய சந்ததிகளை மனசார வாழ்த்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதனாலேயே தான் அமாவாசை தினம் அப்படின்னா முன்னோர்களை வழிபாடு செய்யுங்க, பித்திருக்கடனை எல்லாம் நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்கிறது. இந்த நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம், பித்ரு கர்மம், காரியங்கள் இதெல்லாம் வந்து செய்யாதவங்களுக்கு பித்ரு தோஷம் இருக்கும், பித்ரு சாபம் வரும். ஸோ இதிலிருந்து நீங்கள் விடுபடணும் அப்படின்னா அதுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு நாள், நல்ல ஏற்ற நாள் அப்படின்னா அது தை அமாவாசை தாங்க. ஸோ அப்படி முக்கியமான அமாவாசை தான் வரக்கூடிய ஜனவரி 18ஆம் தேதி அன்னைக்கு உருவாக போகுது. உத்தராயண காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை தை அமாவாசை ரொம்ப முக்கியமானது. இந்த அமாவாசையில் முன்னோர்களை வழிபாடு செய்யுங்க. வழிபட தவறியவங்க கூட வழிபாடு செய்யலாம். ஏன்னா எந்த அமாவாசையிலையும் நான் வழிபட்டதே இல்லை அப்படின்னா கூட நீங்கள் தை அமாவாசையில் வழிபாடு செய்யலாம். இந்த தை அமாவாசை என்றைக்கு வருதுன்னு பாருங்கள். ஜனவரி 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்றைக்கு வருது. பொதுவாக ஞாயிற்றுக்கிழமையில் அமாவாசை வந்தாலே ரொம்ப சூப்பர்னு சொல்லுவாங்க. அதுவும் மிகப்பெரிய அமாவாசை, ஏன்னா தை அமாவாசையே ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்குங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல நாள். அந்த நாளில் உங்களுடைய முக்கியமான விஷயங்களை நீங்கள் தாராளமாக வந்து செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் திதி அன்னைக்கு எப்போ ஆரம்பமாகுதுன்னு பாருங்களேன். அதிகாலையில் 1:20 வந்து துவங்குது. ஸோ ஜனவரி 19ஆம் தேதி காலையில் 2:31 வரைக்கும் அமாவாசை திதி இருக்குது. சூரிய பகவான் தான் தந்தை வழி உறவுகளுக்கு காரணமாக இருக்கக்கூடியவர். ஸோ அவர் வந்து வடக்கு நோக்கி பயணிக்க துவங்கக்கூடிய இந்த தை மாதத்தில் அவருக்குரிய ஞாயிற்றுக்கிழமையிலேயே இந்த அமாவாசை வருது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். ஸோ இந்த நாளில் முன்னோர்களினுடைய ஆன்மாக்களை மகிழ்ச்சி அடைகிற மாதிரி நீங்கள் எல்லா விஷயங்களையும் செய்யலாம். அதாவது தர்ப்பணம் கொடுக்கலாம், திலகோமம் செய்யலாம், பிண்டதானம் பண்ணலாம். இதெல்லாம் வந்து தவறாமல் செய்யுங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இது மாதிரி அமாவாசை நாளில் தான் காசி, ராமேஸ்வரம் இங்கெல்லாம் போவாங்க. ஸோ இது மாதிரி இடங்களுக்கும் நீங்கள் போகலாம். புண்ணிய தலங்களில் போய் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்காது
ஒரு சிலருக்கு வழக்கமாக இருக்கும். அப்படி புனித தலங்களுக்கு போய் கூட நீங்கள் செய்யலாம், தப்பு கிடையாது. புனித தலங்களுக்கு தான் போய் செய்யணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது. அப்படி போனீங்கன்னா செய்யுங்க. போக முடியல அப்படின்னா கவலைலாம் படாதீங்க. நீங்கள் வீட்டில் இருந்தபடியே முன்னோர்களை நினைத்து எள்ளும் தண்ணீரும் இறைங்க. அதுவே போதும். இதனால் முன்னோர்களுடைய ஆசையை நீங்கள் எளிமையாகவே அடைய முடியும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் செய்கிறதுனாலேயே உங்களுக்கு முன்னோர்களுடைய ஆசிகள் கட்டாயம் கிடச்சிடும். ஸோ இந்த அமாவாசை எப்போ வருது, எப்படிலாம் நீங்கள் செய்யணும், எதற்காக செய்யணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்துருப்பீங்க. ஸோ தொடர்ந்து நம்ம இன்னும் நிறைய தகவல்களை அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளில் வந்து பார்க்க தான் போகிறோம். அந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வாங்க ரிஷபராசி என்பர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ஏன்னா 2026 பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஜாக்பாட்னு தான் சொல்லியிருந்தோம். ஸோ அப்படி பார்க்கும்போது அதனுடைய முதல் மாதம் சும்மாவாக இருக்கும், நிறைய நன்மைகள் நடக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குருவினுடைய பார்வை வந்து கிடைக்குது. முதல் 15 நாட்களுக்கு 8ஆம் இடத்துல 3 முதல் 4 கிரகங்கள் கூடியிருக்க போகிறாங்க. இந்த நிலையில் 9ஆம் இடத்துக்கு சுக்கிரன் போகிறாரு. மாதத்தினுடைய 2ஆம் பாதியில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் எல்லாருமே வந்து வலிமையாக இருக்க போகிறாங்க. இதனால் என்ன நடக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு அப்படின்னா 9ஆம் பாவம் நல்ல விதமாக வந்து செயல்படுது. ஸோ 9ஆம் பாவம் நல்ல விதமாக செயல்பட்டாலே போதுங்க, வேறு ஒன்றும் தேவையில்லை. தொட்டது எல்லாமே வந்து துலங்கிடும். அதாவது பலன்கள் அப்படின்றது எப்படி கிடைக்கும்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடைக்காது. ஏன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் வயசு வித்தியாசம் இருக்குது இல்லையா? அதனால் வயசுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பலன்கள் அப்படிங்கிறது மாறுபாடு அடையும். வயசுக்கு ஏற்ற மாதிரி பலன் கிடைக்கும். இந்த ஆண்டு உங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்கும். 2026 நீங்கள் மறக்கவே மாட்டீங்க. அந்தளவுக்கு ரொம்ப அமோகமாக இருப்பீங்க. தடைப்பட்டுட்டு வந்துட்டு இருந்த எல்லா விஷயங்களுமே இனி அற்புதமாக நடக்கும். எதெல்லாம் உங்களுக்கு கஷ்டம்னு நினச்சிங்களோ அதெல்லாம் வந்து ஈஸியாகிடும். ஸோ நீங்கள் யாருக்கும் கடன் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கூட இவ்வளோ நாளாக கொடுக்காதவங்க கூட இப்போ வந்து செட்டில் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்லபடியாக நடக்குங்க. பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா வேலையாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், எல்லாம் சூப்பராக இருக்கும். மாணவர்களுக்கு அதை விட சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் படிக்கவே இல்லை என் குழந்தை அப்படின்னு நீங்கள் திட்டிகிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இனி பார்த்தீங்கன்னா சூப்பராக படிப்பாங்க. அது ஏன் என்ன அப்படின்றதே தெரியாமல் எல்லோரும் குழம்பி போயிருப்பீங்க. எல்லாமே வந்து கிரக நிலைகள் தான். எப்போ எந்த கிரகம் எப்படி மாறுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பலன்கள் மாறிட்டே தான் இருக்கும். ஆன்மீக எண்ணங்கள் நிறைய கிடைக்கும். நிறைய தொடர்புகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். கோவில், குளம் அப்படின்னு போயிட்டே இருப்பீங்க. நிறைய இடங்களை சுற்றி பார்க்கணுன்ற ஆசை வரும். குடும்பத்தோடு நீங்கள் போவீங்க. அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு போகிறதுக்கான சான்ஸ் இப்போ நிறைய கிடைக்கும். காசி, கயா, புனித யாத்திரை எல்லாமே நீங்கள் போய் பார்த்துட்டு வருவீங்க. இந்த வருஷம் கண்டிப்பாக அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கும். உங்களுக்கு அது மாதிரியான எண்ணங்களும் வந்துடும். அதே மாதிரி இந்த வருஷத்தில் நீங்கள் தான தர்மங்கள் வந்து செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நல்ல நிலையானது இருக்கும். நீங்கள் 4 பேருக்கு உதவி செய்கிற மாதிரி ஒரு உயர்ந்த நிலைக்கு வருவீங்க. ஒருவேளை கிரக சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஒரு வாய்ப்பு ரிஷபராசி என்பவர்களே உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா ஏழை எளியவர்களுக்கு உங்களால் முடிந்த தான தர்மங்களை செய்யுங்க. அப்படி செஞ்சீங்க அப்படின்னாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து வேறு ஒரு லெவலுக்கு போயிட்டே இருப்பீங்க. அதுவும் முடியாதவர்களாக பார்த்து செய்யுங்க. கண்டிப்பாக செய்யுங்க. செய்யறது ரொம்ப நல்லது. நீங்கள் அப்போ தான் வந்து உங்களுடைய பிறவி பயன் வந்து அடைய முடியும். இந்த ஜனவரி மாதம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை வந்து கைவிடாதுங்க. நல்ல ஒரு வாய்ப்புலாம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜனவரியில் தொழில் செய்கிறவங்க, வேலை செய்கிறவங்க, ரிஷபராசிக்காரங்க யாராக இருந்தாலுமே கண்டிப்பாக நல்ல முன்னேற்றம் பார்ப்பீங்க. பொருளாதார ரீதியாக வளர்ச்சி இருக்குது. தொழில், வேலை இது தொடர்பான விஷயங்கள் எல்லாம் நல்லா நடக்கும். அலுவலகத்துலேயும் அப்படி தான் அமைதியானது இருக்கும். வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நிறைய நன்மைகள் இருக்குது. நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். 8, 9, 10, 11ஆம் இடங்களில் வரிசைய கிரகங்கள் வந்து நல்ல அட்டகாசமான அமைப்பில் அமர்ந்திருக்காங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை எதுவுமே இருக்காது. எல்லா விஷயங்களையுமே சமாளிக்க முடியும். அதற்கான அமைப்பு கட்டாயம் உங்களுக்கு இருக்குது. அதாவது ரிஷபராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, கணவன் மனைவியோட பிரச்சனை அதிகமாக இருக்குது, சண்டை இருக்குது, உறவு நல்லா இல்லை, கோர்ட்டு கேஸு அப்படின்னு போயிட்டுருக்கு, பங்காளி சண்டை இருக்குது, சொத்துக்களை வந்து அனுபவிக்க முடியல, சொத்து வந்து சரியாக வந்து பிரிக்க முடியல, எதுவும் வந்து நல்லா கரெக்டாக கிடைக்கல, எதையும் அனுபவிக்க முடியல, இந்த மாதிரி நிறைய சூழ்நிலைகளில் இருந்திருப்பீங்க இல்லையா? அது எல்லாமே இப்போ உங்களுக்கு வந்து தீரப்போகுதுங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஜனவரியில் வந்து கிடைக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இதை எல்லாமே தான் நீங்கள் இழந்தீங்க. இதை தான் இப்போ அடையவும் போகிறீங்க. ஸோ ஜனவரி மாதம் எப்படி இருக்குமோ அப்படின்ற மாதிரியான கவலைகள்லாம் உங்களுக்கு தேவையே இல்லை. ஏன்னா ரொம்பவே நல்லா தான் இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் சரியாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், கடினமான உழைப்பை கொடுங்க. கட்டாயமாக உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைக்கு மாறும். என்ன தான் கடன் பிரச்சனை இருந்தாலும் ரிஷபராசிக்காரங்க கடன் இல்லாமல் யாரும் இருக்கவே மாட்டீங்க. கண்டிப்பாக கடன் இருக்கும்.
ஆனால் அது எல்லாமே வந்து மாறக்கூடிய அமைப்பு இந்த 2026ல் இருக்குது. அது எல்லாம் எப்படி மாறும்? நீங்கள் என்ன முயற்சிகள் செய்கிறீங்க, நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களில் வந்து ஈடுபடுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு மாறுமே தவிர, எல்லாமே வந்து நடந்துடும். 2026 பிறந்துருச்சு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, அதிர்ஷ்டம் இருக்குது, அதிர்ஷ்ட காற்று வீச போகுது அப்படின்றதுனால எல்லாமே அப்படி நடந்துடாது. நம்மளும் அதற்கான முயற்சிகளை எடுக்கணும். எதுவுமே வந்து செய்யாமல் எல்லாமே கிரகநிலைகளே வந்து செஞ்சுட்டு போயிடும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. அது செய்ய வேண்டிய விஷயங்களை மட்டும்தான் செய்யும். முயற்சிகளை கொடுக்கும், வாய்ப்புகளை கொடுக்கும். அந்த வாய்ப்பெல்லாம் நம்ம தான் பயன்படுத்திக்கணும். நம்ம எதுவுமே பண்ணாமல் எதுவும் நடக்கவே நடக்காது இல்லையா? ஸோ இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் பார்த்து புரிஞ்சு நடந்துக்கோங்க. மற்றபடி இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பெருசாக பாதிப்புகள்லாம் எதுவும் கிடையாது. உங்களால் முடிந்தால் இந்த வருடத்தில் எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போலாம் உங்கள் குலதெய்வத்துக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துடுங்க. குலதெய்வ வழிபாடு செய்கிறது உங்களுக்கு நல்ல நன்மைகளை கொடுக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பதிவில் நிறைய தகவல்களை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு சேனலோடு இணைந்திருங்க. மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.